ஆடிபிள் இருக்கு. எடுத்துக்கோ. Yes. Good morning. So today we have prelims test series batch 2 orientation. So the batch 1 already start பண்ணிட்டோம். So அதே டெஸ்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. டிஃபரன்சஸ் பெருசா ஒன்றும் கிடையாது. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அந்த கேப் கொஞ்சம் கம்மியாகும். So since we are starting in the month of November. So because earlier started by October, the first batch. So second we are starting in November, we have to adjust it for the prelims 2026. So we have to reduce the time. We cannot compromise on the number of number of questions that has to be solved. Adanala. So this PTS batch 2 is applicable for present PCM 5, 6, 7, 8A, 8B. Plus those who have studied previously. So முன்னாடி ஆல்ரெடி சிலபஸ் படிச்சிருந்தா ஓகே, பிரச்சனை கிடையாது. இப்போ போயிட்டு இருக்க பேட்ச்ல 5, 6, 7, 8A, 8B இவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள், நாட் ஃபார் அதர் பேட்சஸ். பிகாஸ் உங்க சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஷெட்யூல்ல போட்டிருப்போம். நீங்க பேட்ச் 1 பேட்ச் 2 கம்பேர் பண்ணீங்கன்னா யூ கேன் see the difference in the split up. The schedule we will share today. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 டெஸ்ட் வேணா சேமா இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும், ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, அதே மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பேட்ச் கொஸ்டின்ஸை பார்க்காதீங்க. தோஸ் who are in rough diamonds, அதாவது லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் அலுமினிலாம் ரஃப் டைமண்ட் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தனியா PTS 3 டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த டெஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரஃப் டைமண்டோட கிளாஷ் ஆகும். ஓகேங்களா, அந்த அன்னைக்கு அங்க நடக்கிற டெஸ்ட்டுக்கும் இதுவும் கிளாஷ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அந்த இயர் லாங் டெஸ்ட் எல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த டெஸ்ட் சீரிஸ் வருது தனியா. இல்லைன்னா இந்த டெஸ்ட் போயிட்டு இருக்கும், அது பேரலா அதுவும் போகும். நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ண தெரியாம ரெண்டுத்தையும் விட்டுருவீங்க. ஓகே, ஸோ நான் வரேன் ஃபீஸ் நான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் பேட்ச் 2. ஸோ யாருக்கு இந்த பேட்ச் 2ன்றதை சொல்லிட்டேன். அண்ட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேட்சோட கம்ப்ளீஷன் ஏற்ற மாதிரி தான் இதோடைய ஷெட்யூலும் டிவைஸ் பண்ணியிருப்போம். மொத்தம் 65 டெஸ்ட். அதுல மொத்தம் 12 ஸ்பிளிட் அப் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பிளிட் அப்லையும் 2 GS சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக், கரண்ட் அஃபேர்ஸ், அந்த மாதிரி 2 GS சப்ஜெக்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஒவ்வொரு ஸ்பிளிட் அப் டெஸ்ட்லையும் யூ வில் ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் 1 month கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ஜான்வரினா ஜான்வரி ஃபுல்லாவே, ஃபிப்னா ஃபிப் ஃபுல்லாவே வரும். நடுநடுல என்ன பண்ணுவோம்னா 3 மாசம் முடியும் போது திரும்ப அதை கிளப் பண்ணி அதையே ஒரு ரிவிஷன் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் 1 ஜான்வரினா டெஸ்ட் 2 பிப்ரவரி, டெஸ்ட் 3 மார்ச், டெஸ்ட் 4ல பாத்தீங்கன்னா ஜான், பிப், மார்ச் சேர்த்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். மறுபடியும் நீங்க அதே மெட்டீரியல் தான் படிக்க போறீங்க, கொஸ்டின்ஸ் வில் பி டிஃபரெண்ட். அந்த மாதிரி 12 ஸ்பிட் அப் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஸ்பிட் அப்ல 2 GSும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸுமே. அடுத்தது 8 அப்ஸ்கேல் டெஸ்ட் ஃபார் GS as well as CSET. இந்த அப்ஸ்கேல் டெஸ்ட்ன்றது என்னன்னா, so what will happen when we study for split up? For example, history, modern India படிக்கிறோம் அப்படின்னா கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், லேட்டர் முகல்ஸ், ரீஜனல் கிங்டம், அதுல இருந்து ரிவோல்ட், ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் வரைக்கும் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாபிக் போயிட்டே இருக்கும். கடைசியா திரும்ப அந்த டாபிக்கை நம்ம எப்போ படிக்கிற மாதிரி இருக்கும்னா டியூரிங் அவர் ரிவிஷன் டெஸ்ட். அப்பதான் மறுபடியும் அந்த டாபிக்கை எடுப்போம். அது வரைக்கும் நம்ம அந்த டாபிக்கை படிச்சிருக்க மாட்டோம். இன்னும் எடுத்து இப்போ அதனால டச் விட்டு போயிடுது, அந்த டாபிக்கை படிச்சது ரொம்ப டிலே ஆயிடுது. பார்லிமெண்ட்ல எடுத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், DPSP இப்போ படிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் திரும்ப அதை எப்படி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும்னா டியூரிங் த ரிவிஷன். ஸோ வாட் வி ஹவ் மேட், வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் a small scale revision test within the split up. அதுதான் அப் ஸ்கேல். ஒரு 4 ஸ்பிளிட் அப் முடியுதுன்னு வைங்க, 4 ஸ்பிளிட் அப் ஒரு சிலபஸ் சேர்த்த மாதிரி there will be a test. நீங்க இதுக்குன்னு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அந்த 4 டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்பீங்க, படிச்சதை வச்சே வந்து டெஸ்ட் எழுதுங்க. லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம், அந்த அப்ஸ்கேல் டெஸ்ட்டை we used to upload in our portal website and it will be an online. So you can take the test at your convenience. Then we will upload the answer sheet explanation also. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்கிங் பெருசாக அது இருக்காது. ஏன்னா அப்ஸ்கேலும் போது உங்களுடைய டேக் ஹோம் டெஸ்ட் மாதிரி தான். உங்க கன்வீனியன்ஸ் நீங்க அட்டன் பண்றதுனால நீங்க எப்போ வேணா அட்டன் பண்ண முடியும். நம்மளால டைம் லைன் வச்சு ரிசல்ட் போட முடியாது. ஸோ இந்த வருஷம் என்ன பிளான் பண்றோம்னா, அப்படி பண்ணும்போது பெருசா ரெகுலாரிட்டி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரெகுலாரிட்டி கிடையாது, கன்சிஸ்டன்சி இல்லை, விட்டுறாங்க. அதனால வாட் வி தாட் இஸ், வி தாட் ஆஃப் கண்டக்டிங் அப்ஸ்கேல் ஆல்சோ போத் ஆன்லைன் கம் ஆஃப்லைன். அந்த ஸ்பெசிபிக் டேட்ல ஸ்பெசிபிக் டைம்ல டெஸ்ட் நடக்கும்.
டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் வரும். டிஸ்கஷன் வில் பி அப்லோடட் இன் தி போர்ட்டல். we will not provide explanation for the upscale test. ஏன்னா upscale டெஸ்ட்ன்றது நடந்த சிலபஸை வச்சு வைக்கிற ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான். இப்போ அதுக்கு டிஸ்கஷன் வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா டெஸ்ட்டுக்கு வருது இல்லை வராமல் விட்டுறது இல்லை டிஸ்கஷன் எக்ஸ்பிளேஷன் பார்த்துக்கலாம்னு சொல்லி பிடிஎஃப் பார்த்துக்கிறது இல்லைனா ஹார்ட் காப்பியை பார்த்துக்கிறதுன்ற மாதிரி. உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல டவுட் இருக்குன்னா நீங்கள் அந்த வீடியோவை தான் போய் பார்த்தாகணும், இல்லை கன்சர்ன் ஃபேக்கல்டி கிட்ட போய் கேட்டாகணும். we will not give answers in the hard copy or soft copy format. we will provide only question paper for those tests. அந்த 100 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இங்கே ஆஃப்லைன் கம் ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்து ஆன்சர் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி தான் சிசாட்டுமே. ஈவன் ஃபார் சிசாட் there will be an upskill test, same like revision of the split up. அங்கங்க split up நாங்கள் ரிவிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் there will be one test on economic survey and budget. Economic survey and budget considered to be a ரொம்ப important topic with respect to economics, both for prelims as well as mains. But survey நமக்கு ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆகும். ஸோ டென்டேட்டிவாக ஃபிப்ல வரும் சர்வே. அதை பேஸ் பண்ணி we will conduct a class. Then subsequently we will have test. The class will be either online or offline mode, or it will be in a portal format. Because நம்ம classes எப்படின்றத பார்த்து அந்த சர்வே ரிலீஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும். அது எப்படி வருதுன்றதை பார்த்து we will give you information. But definitely there will be a class, either it will be an online come offline or it will be a recorded video in the portal. So you can watch the class there. அதை பேஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் நடக்கும், அதுக்கு டிஸ்கஷன் இருக்கும். யூஸ்வலாக எல்லா டெஸ்ட் மாதிரி தான், நாட் லைக் அப்ஸ்கேல். there will be a discussion, we will provide you explanation, everything. Because economic survey budget plays a vital role in UPSC prelims as well as mains. அதுக்கப்புறம் 10 full mark test வந்துடும். there will be 5 full mark test, 5 GS and 5 CSAT. டோட்டலாக 5 full mark test லாஸ்ட்ல உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதில் லாஸ்ட் 3 test will be kind of all India mock test, where every batches will be sitting together and writing the test. Okay, first 2 full mark நார்மலா நீங்க தனியாக எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வரப்போ லாஸ்ட் 3 full markமே லைக் an all India full mark மாதிரி we will also conduct the exam in open platform. அப்போ எப்படி ஒரு 1500 2000 பேர் 3000 பேர் இது ஆரம்பிப்பாங்க. so that you can see your ranking over there. ஓகே, அதே மாதிரி சிசாட்டை பொறுத்த வரைக்கும் there will be a split up test in CSAT. எப்படி ஜிஎஸ் உடைச்சிருக்கோமோ அதே மாதிரி சிசாட்லையுமே ஆப்டிடியூட் ரீசனிங் ஸ்பிளிட் ஆகி வரும். மொத்தம் 10 ஸ்பிளிட் அப் டெஸ்ட் இருக்கும் சிசாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்பிளிட் அப்பை தாண்டி there will be a upscale test. Along with this there will be upscale test that will also be conducted in online come offline. GS மாதிரி அதுக்கு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். அதுல நீங்க டிஸ்கஷன் நீங்க பாத்துக்கிற மாதிரி we will provide. சிசாட்ல எல்லா டெஸ்ட்லயுமே காம்ப்ரிஹென்ஷன் ஆட் ஆயிடும். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வெறும் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் தான் அங்கே சிலபஸ். ஸோ இட் இஸ் நாட் எனி கிராமர் பார்ட் லைக் தட். ஸோ ஃபார் ஆல் த டெஸ்ட் யூ வில் ஹவ் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசேஜ் பார்க்க தான் யூ வில் கெட் ட்ரெயின்ட் ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ஸ்பிளிட் அப் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா டென்டேட்டிவா ஜான்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சிசாட் ஸ்பிளிட் அப் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஜிஎஸ் தான் போயிட்டு இருக்கும். போக போக சிசாட்டும் ஜான்ல ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்பிளிட் அப். அதுக்கப்புறம் there will be subject wise revision test. நம்ம எல்லா ஸ்பிளிட் அப் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஹிஸ்டரிக்கு தனியா, பாலிட்டிக்கு தனியா, ஜியோகிராஃபிக்கு தனியா, அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக ரிவிஷன், வாரம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அந்த ரிவிஷன் டெஸ்ட்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 questions means 70 questions will be from subject and 30 questions will be from the current affairs. என்ன மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மாறும், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மாற ஆரம்பிக்கும். Okay, வரேன் டவுட்டுக்கு வரேன் ஆன்லைன். And there will be a test called prelims navigator. So last time we have conducted this prelims navigator test. The prelims navigator test is about our PYQ, previous year questions தான். என்ன ஆயிடுதுன்னா PYQ வந்து நம்ம மெட்டீரியலா ப்ரொவைட் பண்ணாலும் இல்லை புக்கா வாங்கினாலும் அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் பிளான் பண்றது இல்லை. படிக்கணும் அது அப்படியே பேக்லாகாக தான் போய்கிட்டு இருக்கு. So what we have made is we have introduced PYQ as a separate test within the test series. அந்த வாரத்துக்கு நீங்க அந்த PYQ பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஹோலிஸ்டிக்கா PYQ கவர் ஆயிடும்.
அட்லீஸ்ட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் பிஐக்கு பார்த்தாலே போதும், that will be more sufficient. ஹிஸ்டரி பாலிட்டி ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும்லாம் மெஜாரிட்டி பிவைக்யூ ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கு. அதில் ஹிஸ்ட்ரிலாம் கணக்கே இல்லை. so many questions have been repeated. the last yearல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை பற்றி கேட்டிருப்பாங்க. அதே கொஸ்டின் 2-3 தடவை ஆல்ரெடி கேட்டாங்க யூபிஎஸ்சி. தோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நமக்கு ஈஸியான கொஸ்டினா இருந்தாலும் பேன் இந்தியா லெவலில் பார்க்கும்போது அது அப்படி கிடையாது. இப்போ நார்த் இந்தியாவிலாம் அவங்க அதை உட்காந்து படித்தா மட்டும்தான் அதை பற்றி தெரியும். அவங்களால டைரெக்டாக கொஸ்டின் பார்த்து அடிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு பிவைக்யூ ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய கொஸ்டின் ஹிஸ்ட்ரியில் பிவைக்யூவில் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. பிவைக்யூ நம்ம ப்ராப்பர் படிக்கும் போது அந்த பேஸ் பண்ணி டெஸ்ட் எடுக்கும் போது நமக்கு பிவைக்யூ தரவா ரிவைஸ் ஆயிடும். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாக்டா வேர்டு மாறாம ரிப்பீட் ஆகும். அதுக்கு பிவைக்யூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ தேர் வில் பி 4 டெஸ்ட், 2 ஃபார் ஜிஎஸ், 2 ஃபார் சிசெட். சிசெட்லுமே பிவைக்யூட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர்ஸ் மாற்றி அதே பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி அதே பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நாம் ஒரு 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 கான்செப்டை நல்லா தரவு பண்ணிட்டா நம்பர் மாற்றும் போது அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் ஈஸியாக போட்டுற முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 2 இயர்ஸில் அது எவ்வளோ ஆகும், 3 இயர்ஸில் எவ்வளோ ஆகும், எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும், இது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின். ஸோ நம்ம அந்த பேட்டர்ன், இப்போ டைஸ் இருக்கு, அந்த டைஸை கட் பண்ணும்போது நான் 6 பக்கம் ஒரு கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போது 1 சைடு கலர் எத்தனை, 2 சைடு, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இதெல்லாம் பிவைக்யூல ஆல்ரெடி இருக்கு. இதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணியிருந்தா அதில் 10 to 20% எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆனாலே போதும், we will have an edge. ஸோ அதனால் சிசாட்டுக்கும் there will be prelims navigator where you will have previous year questions. அது என்ன, எத்தனை வருஷம், எப்படின்றத we have given in the schedule. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் we no need to worry about 20 years back current affairs. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை எக்கனாமியில் நீங்கள் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாறிடுச்சு. அப்போ எதெல்லாம் ரொம்ப ஓல்டான ஏரியாவை பார்க்கணும், எதெல்லாம் ரீசெண்டாக பார்க்கணுன்னு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த நேவிகேட்டரை பிரேக் பண்ணியிருப்போம். ஓகே, ரொம்ப ஓல்டுன்னு போகும்போது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ரீசெண்ட் இயர்ஸில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி பெருசாக மாறலை, ஜியாகிரபி பெருசாக மாறலை, பாலிட்டி பெருசாக மாறலை. ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, பட் நிறைய இருக்கிற விஷயங்கள் அது அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அதில் கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த ரிப்பீட்டேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு எக்ஸாமுக்கு. இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஹாவ் செப்பரேட் மெயின்ஸ் டெஸ்ட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு பக்கம் பிலிம்ஸ் போயிட்டு இருக்கும்போது அதே சிலபஸ் பேஸ் பண்ணி மெயின்ஸுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதே வாரத்தில் நீங்கள் பிலிம்ஸ்க்கு படிப்பீங்க, அதை பேஸ் பண்ணி பிலிம்ஸ் டெஸ்ட் எடுப்பீங்க. மறுநாளைக்கு அதே சிலபஸ்ல மெயின்ஸுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு there will be a discussion that will be uploaded in the portal and we will provide explanation, but the correction will be based on your self correction. the test ஓட purpose என்னன்னா எந்த அளவுக்கு நீங்க மெயின்ஸ் எழுத பழகிருக்கீங்கன்றது தான். it is an exercise for you to practice mains. do not worry about any kind of correction feedback like that, whether you are able to write the test. ஏன்னா நீங்களா உங்களுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணி 2 கொஸ்டின் எழுதுறது டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா இந்த ஷெட்யூல் இருக்கிற டைம் அலாட் பண்ணி இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, எந்த அளவு கன்சிஸ்டண்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் மீட் த ஃபேக்கல்டி அண்ட் கெட் ஃபீட்பேக் ஆஃப் தோஸ் டெஸ்ட், நாட் அன் இஷ்யூ. பட் மேக்கிங் இட் as a correction will be a tedious work. அது என்னன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அதை ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும். நீங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டச் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அந்த டெஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டா பிலிம்ஸ்னு படிக்கும்போது ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் போயிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்க இந்த டெஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செல்ஃபா ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் எழுதுறதுன்றத கட்டாயப்படுத்திக்காதீங்க. இங்க வந்து எழுதிடுங்க போதும். இதனால அதுவும் பண்ண முடியும், இதையும் பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட், ரெண்டுமே பண்ணலாம். ஒருவேளை பண்ண முடியல, டெய்லி ஒரு கொஸ்டின் எழுத ட்ரை பண்ற பண்ண முடியலன்னா இங்க கொடுத்துருக்க அலாட் பண்ண டைமுக்கு நீங்க வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த டைம்ல வேற எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு வாரம் வாரம் மெயின்ஸ் டெஸ்ட் எழுதின கணக்கு வந்துடும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றவங்க தான் ஈஸியா சர்வீஸ் வாங்குறாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் சர்வீஸ் ஆக முடியும் நான் கண்டிஷன் போடல. ஆனா இட் வில் எனேபிள் யூ டு கெட் சர்வீஸ். இது ஒரு ரூட் டு ரீச் சர்வீஸ், டு கெட் ஆல் இந்தியா ரேங்க். Because your schedule will get aligned to this schedule. Your day-to-day activity will get aligned to the schedule. Then it will be easy for you to cover the syllabus.
நான் டவுட்டுக்கு வரேங்க, ஆன்லைன் டவுட். ஸோ ஒரு டெஸ்ட் முடிஞ்சோன்னு we will have discussion. மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் you can evaluate yourself because we will give you answer key. அதை பேஸ் பண்ணி திரும்ப அடுத்த டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. Apart from that, you have faculties here. Definitely, they are here to help you with respect to mains. And budget survey, as I already said, there will be a separate session for budget survey. Illana, there will be a recorded video uploaded in the portal. So, based on the current budget and economic survey. And as soon as you complete your test, okay, the result will be published on the same day. Mostly by evening, we will publish. Evening late. டிஸ்கஷன் முடியும் போது நாங்கள் ரிசல்ட் இது பண்ணிடுவோம். ஏன்னா எவ்வளோ ஓஎம்ஆர் வருது அதை ஸ்கேன் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ நோ நீட் டு கோ அண்ட் சர்ச் யோஜனா, குருக்ஷேத்ரா அண்ட் ஆல், பிகாஸ் த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் த சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வாட் எவர் வி டேக் வி ரெஃபர் ஃப்ரம் தேர். நீங்களா தனியாக போயிட்டு எந்த ரிப்போர்ட்டையும் இந்த மேகசின்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்றீங்க, நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்றீங்கன்னா போதும், இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இதுவே டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி மந்த்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அது வெப்சைட்ல அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இஃப் யூ கோ டு Arama AIS Academy வெப்சைட், யூ குட் ஃபைண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் பேஸ்ட் ஆன் ப்ரெடிக்ஷன் மேகசின். ஜான்வரி தனியா, பிப்ரவரி தனியா ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணிட்டு வரும். ஸோ நீங்க அந்த கொஸ்டின்ஸை எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் ஹோலிஸ்டிக்கா கவர் ஆயிடும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க மெட்டீரியலா படிக்க ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். கொஸ்டின் ஆன்சர் பேஸ்டு ஃபார்மேட் போகும்போது இட் வில் பி மோர் easy, so that you can able to cover, say for example, some 40 to 50 topics. ஏன்னா கொடுத்துருக்க ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு டாபிக். நீங்க ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு டாபிக் படிக்கிற கணக்கு. GS test will be 9 to 11 followed by discussion. 11:15 உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். GS test உங்களுக்கு சாட்டர்டே இருக்கும். So every Saturday you will have GS test. In case ஏதாவது பப்ளிக் ஹாலிடே இல்ல ஏதாவது எக்ஸாம், ஏதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அந்த டைம் வி வில் சேஞ்ச் த டேட் அக்கார்டிங்லி. இன் ஜெனரல் இட் வில் பி ஆன் சாட்டர்டே. அப்புறம் ஜான்ல இருந்து உங்களுக்கு சிசெட் ஆரம்பிக்கும். சிசெட் வில் பி ஆன் சண்டே 2 to 4 ஆஃப்டர்நூன் செஷன் ஃபாலோடு பை டிஸ்கஷன். 4:15 டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். அது 3 to 3.5 hours டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் there will be a mains test 6 o'clock. இந்த மெயின்ஸ் டெஸ்ட் தான் நீங்க மிஸ் பண்ணாம எடுத்துருங்க. அந்த 6 to 7:30. இன் கேஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டிஸ்கஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெயின்ஸ் டெஸ்ட்டை பிளான் பண்ணலாம். அண்ட் டெஸ்ட் வில் பி போத் ஆன்லைன் கம் ஆஃப்லைன் மோட். ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யூ வில் பி டேக்கிங் டெஸ்ட் இன் தி போர்ட்டல். ஆல்ரெடி நீங்க போர்ட்டலில் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா அங்கேயே தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டும் இருக்கும். நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் மூலமா லாகின் பண்ண உங்களுக்கு அந்த டெஸ்ட் அங்கே விசிபிளா இருக்கும். நீங்க அதில் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி we have added separate session for economic survey and budget. The date என்னன்றது we will update later based on the release of survey. Tentative February Marchல இருக்கும். இதுதான் the prelims navigator. So 1995 இருந்து 2025 இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி இது எல்லாமே ஒரு டெஸ்ட்ல உங்களுக்கு கவர் அப் ஆயிடும். ஸோ வெறும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி மட்டும் அந்த இடத்துல பார்த்துருங்க. சிசெட் பொறுத்த வரைக்கும் 2013 to 2025 இது போதும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சிசெட் கிடையாது. மறுபடியும் there is a separate test for navigator 2013 இருந்து 2025 வரைக்கும். அதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போனா விச் மீன்ஸ் 2012 வரைக்கும் you have to see history, geography, politics questions. Current affairs, economics தான் அதில் பார்க்க வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட 15 years 20 years கிட்ட ஆயிடுச்சு. எக்கனாமிக்ஸ் நிறைய மாறி போச்சு, என்விரான்மெண்ட் நிறைய மாறி போச்சு. இன்னும் சொல்ல போனா என்விரான்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவா மாறினதே 2013 தான். அது வரைக்கும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜியோகிராஃபி தான். ஸோ நீங்க அந்த மாதிரி ஏரியா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். சிசெட் பொறுத்த வரைக்கும் அகைன் அண்ட் அகைன். ஸோ அங்கேயும் உங்களுக்கு பிவைக்யூ பேஸ் பண்ணி சிசெட், மறுபடியும் இங்கேயும் பிவைக்யூ பேஸ் பண்ணி சிசெட். ஸோ 2 வாரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறது 2013 இருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான்.
அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மறுபடியும் இங்க வரப்போகுது. அங்க ஒரு 80 கொஸ்டின்ஸ், இங்க ஒரு 80 கொஸ்டின்ஸ். எப்படி அதுல 55 வில் பி பேஸ்ட் ஆன் CSAT. இதுதான் இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட். ஸோ ஒன்ஸ் ஸ்பிளிட் அப் ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் சிலபஸ் பேஸ் பண்ணி 2 டெஸ்ட் வரும் உங்களுக்கு, GS as well as CSAT. ஸோ யூஸ்வலாக we used to conduct 5 மார்க் டெஸ்ட். அதில் 2 வந்து ஃபுல் மார்க்காக கண்டக்ட் பண்ணுற மாதிரி, 3 வந்து ஆல் இண்டியா மார்க்காக மாற்றுறோம். ஸோ எல்லாமே ஃபுல் சிலபஸ் தான். ஸோ இந்த ஆல் இண்டியா மார்க்ஸ் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகிடுவாங்க. ஒவ்வொரு ஷெட்யூல் போயிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ், மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் தனியாக போகும். ஸோ அவங்க எப்படின்னா ஃபுல் சிலபஸாகவே டெஸ்ட் எடுத்து டைரெக்டாக மார்க்குக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பிட் அப்லாம் தேவைப்படாது. ஏன்னா அவங்க இன்னும் ப்ரிப்பரேஷன் தான் இருந்திருப்பாங்க மெயின்ஸ் எழுதிட்டு. ஸோ மெயின்ஸ் கிளியர் இன்டர்வியூ போகிறவங்க ஒருவேளை சர்வீஸ் கிடைக்கல, இல்லை சர்வீஸ் கிடைச்ச ரேங்க் பின்னாடி இருந்தால் கூட தே யூஸ் டு டேக் டெஸ்ட். அவங்க எல்லாருமே இந்த மார்க்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய காம்படிஷன் லெவல் கிளியராக தெரியும், எங்கே இருக்கும் என்ன ஏதுன்ட்டு. அது உங்களை கேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, so apart from that, the last year we have a good reflection from our test series. So மொத்தம் 29 கொஸ்டின் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து மாட்டியிருக்கு. இந்த 29 கொஸ்டின்ஸ்ன்றது டைரக்டா மாற்றுறது தான். Either directly reflected or with the help of application you can solve. It is not possible to get 70 to 80% question reflected in UPSC. அப்படி நடக்குதுன்னா டெஃபினட்டா டவுட் வந்துடும். இல்லைங்க புரிய சொல்றது, இட் இஸ் நாட் பிகாஸ் த எக்ஸாம் இஸ் கண்டக்டட் பை UPSC. ஓகே, ஸோ இஃப் 70% கொஸ்டின்ஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் அப்படின்னா இட் இஸ் வெரி கிளியர் தட் நம்ம கிட்ட கொஸ்டின் பேப்பர் UPSC வாங்கியிருக்காங்கன்ட்டு. அது நடக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ 29 கொஸ்டின்ஸ்னா கிட்டத்தட்ட 30 கொஸ்டின்ஸ் வைங்களேன். இதுவே கையில் 60 மார்க்ஸ். அபார்ட் ஃப்ரம் தட் whatever we have discussed during the test discussion and the class notes, the books what we have suggest, இது தாராளமா போதும் இன்னும் ஒரு 20 கொஸ்டினை புஷ் பண்றதுக்கு. ஓகே, இன்னும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் நீங்க புஷ் பண்ணிட்டாலே 49 வந்துடும். 49 நெட் இருந்தா we are clear. அதுக்கு நீங்க 49 மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வர முடியாது. We have to push ourselves for at least 70 to 80 questions. It depends upon each and every individual. Number of questions எவ்வளவு அட்டெண்ட் பண்ணணும் அதெல்லாம் இப்போ போட்டு குழப்பிக்காதீங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இதை தாண்டி we have prediction magazine and AIM Civil's questions. The prediction magazine இருந்து we have a good reflection. ஸோ prediction magazine சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் அதை பேஸ் பண்ணி கிளாஸஸ், அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதை நீங்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க அந்த கொஸ்டின்ஸ், அந்த கிளாஸ் கண்டென்ட். அப்போ உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் மேகசின் சிம்பிளிஃபை ஆகும். நீங்க மேகசினை எடுத்து படிக்கும் போது டெஃபினட்டா டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ். நமக்கு மேகசினை படிக்கும் போது அதோடைய தலையும் புரியாது காலும் புரியாது, ரொம்ப ரா டேட்டாவா இருக்கும், மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அது கிளாஸா எடுக்கிறது, அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்றது, திரும்ப டிஸ்கஷன் வைக்கிறது. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நீங்க யூஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து தான். ஓகே, அந்த அட்லீஸ்ட் அந்த 50 டாபிக்காவது நீங்க ப்ரெடிக்ஷன்ல படிச்சிருப்பீங்க இன்கேஸ் நீங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா. ஸோ டெஸ்ட்டை மிஸ் பண்ணவங்க வெப்சைட்ல போய் எடுங்க, அதை மட்டுமாவது அந்த மெடிசன் மேகசின்ல படிங்க. ஸோ உங்களுக்கு அந்த 50 டாபிக் கவர் ஆயிடும். ஒரு மாசத்துக்கு நீங்க 50 டாபிக் படிக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படின்னு வரும்போது 600 டாபிக். 600 டாபிக்ல நமக்கு 5% கிளிக் ஆனா கூட போதும், அதுவே பெரிய விஷயம். 5%ன்றது பெரிய ஜாக்பாட் தான். அதுல இருந்து ஒரு 10-15 டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ்ல மாட்டினா கூட போதும், we are very through with current affairs. அப்ப ஏன் அதை நம்ம பண்ண மாட்டோம்னா அந்த 600 டாபிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கோன்றது முக்கியம். அகைன் we have to revise, ப்ராப்பரா டெப்தா ரிவைஸ் பண்ணி வச்சிருந்தா அதுல இருந்து கேட்கிற 10 கொஸ்டின், 600 டாபிக்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் மாட்டினா கூட போதும், 20 மார்க். நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 70 மார்க்ஸ் இருந்தா போதும்.
இன்னும் 35 கொஸ்டின்ஸ் மாட்டினா போதும். ஏன்னா கட் ஆஃப் ப்ராபப்ளி 90-95 தான் இருக்கு. இப்போ இந்த வருஷம் இன்னும் தெரியல. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. பெருசா அது கட் ஆஃப் நம்ம நினைக்காம 200க்கு 150 130 எல்லாம் கிடையாது. அதே மாதிரி எய்ம் சிவில்ஸ்ல டெய்லியும் 2 கொஸ்டின்ஸ் வி யூஸ் டு போஸ்ட். இது எய்ம் சிவில்ஸ் டெலிகிராம் சேனல். அதில் டெய்லி 2 கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதை தனியாக கம்பைல் பண்ணி வி வில் ரிலீஸ் கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன். அதையும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஆயிடும். இது எல்லாமே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சிருந்தா தான் ஈஸியா இருக்கும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணாம திடீர்னு கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ இட் இஸ் அட்வைசபிள் டு ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். எய்தர் யூ ஹாவ் டு ப்ராப்பர்லி ஃபாலோ நியூஸ் பேப்பர். இன்கேஸ் நோட்ஸ் எடுக்க முடியாம போயிருந்தா கூட ரிக்ரெட் பண்ணாதீங்க, விட்டுருங்க, கில்ட் ஆகாதீங்க. பேப்பர் கண்டினியூஸா படிச்சுட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நியூஸ்ல இருக்குன்றது மைண்ட்ல இருக்கும். அப்போ இதை படிக்கும் போது ஈஸியா இருக்கும். இல்லையா நீங்க மேக்சின் கண்டிப்பா படிக்கணும். நீங்க நியூஸ் பேப்பரும் படிக்காம நியூஸை ஃபாலோ பண்ணாம மேக்சின் படிக்கலன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஒரு கொஸ்டினும் புது புது டாபிக்கா இருக்கும், ஐடியா இல்லாம இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் டச் இல்லைன்னா சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் டச் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா தெரியாது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க, நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்திருப்பீங்க. ஸோ இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் யூ. ஸோ வில் see some questions. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்னன்னா எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம் பிலிம்ஸுக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம். ப்ரெடிக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்றீங்கன்னா எனஃப். எஸ், யூ ஹாவ் டு ரிவைஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனி சப்ஜெக்ட், எனி ப்ரிப்பரேஷன் ஃபார் பிலிம்ஸ், ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ரிவைஸ் பண்ணலன்னா மறந்து போகும். கொஸ்டினை அதை ஃப்ரேம் பண்ணும்போது வருமா வராதா, இது கரெக்டா தப்பா, பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டரா, ராஜாராம் மோகன் ராயா வித்யாசாகரா, இந்த டவுட் கண்டிப்பா ரைஸ் ஆகும். லயனா டைகரா, எல்லாத்துலயுமே இந்த பிரச்சனை இருக்கு. புரியா சொல்றது? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே, யாரு கூட ஆர்பிஐ பண்ணுவாங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணுவாங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுமா, ஆர்பிஐ பண்ணுமான்னு இந்த டவுட் எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்ளிகபிள். இதுல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா ரிவிஷன் மட்டும்தான் கை கொடுக்கும். ஸோ டோன்ட் திங்க் தட் யூபிஎஸ்சி இஸ் an exam where you have to understand, directly go and write. Here you have to understand and you have to by heart. மனப்பாடம் பண்ணணும். ஸ்கூலுக்கும் இங்கேக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்கூல்ல என்னன்னே தெரியாம புரியாம மனப்பாடம் பண்ணணும். இங்க புரிஞ்சுக்கவும் செய்யணும், மனப்பாடமும் பண்ணணும். அது ஒரு பெரிய தப்பான புரிதல் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். மனப்பாடம் பண்ண வேண்டாம், கண்மூடித்தனமா மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஓகே, ஆனா மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணலன்னா மறந்து போகும். Who was the founder of ராமகிருஷ்ணா மிஷன் கொஸ்டின் கேட்டா அது என்ன லாஜிக் நீங்க பிடிக்க போறீங்க? அதுல மனப்பாடம் தான். நீங்க லாஜிக் வச்சு படிக்க முடியும்னா படிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி லாஜிக் வச்சு படிச்சீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. எவ்வளவு லாஜிக் நீங்க அரைவ் பண்ண முடியும்? ஒவ்வொன்றுத்துக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சு போறதுக்குள்ள முடிஞ்சிடும் எல்லா டாபிக்கும். கேஞ்சஸ் உடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்ன, லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னன்னு கேட்டா அதுல என்ன லாஜிக் இருக்கு? பேரு தெரியணும், அவ்வளவுதான். மகாநதியுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்ன, அவ 4 ரிவர் பேர் இருக்கும். அந்த 4 ரிவர் பேர்ல என்ன லாஜிக் நம்ம பிடிக்க முடியும்? நார்த் டு சவுத் இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த லாஜிக் தேர்? The only thing is we have to memorize the map. So again and again question is like that. In UPSC prelims most of the questions will be factual because the design of prelims itself test your factual knowledge. அப்ப அப்ளிகேஷன் பார்ட்ன்றது அதுவும் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி தான். எனக்கு தெரிஞ்சிருக்கிற ஃபேக்ட்ஸை நான் அப்ளை பண்ணி என்னென்ன கண்டுபிடிக்க போறேன், எப்படி நான் ஆன்சர் பண்ண போறேன்றது தான் அங்கேயும் டெஸ்ட் பண்றாங்க. there is no any analytical testing of knowledge in prelims. அதுக்கு தான் தனியாக மெயின்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இதுல என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும், இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், இதெல்லாம் மெயின்ஸ். இங்க அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி படிச்சிருக்க அதை வச்சு இந்த விஷயத்தை எப்படி நாம சால்வ் பண்ண போறோம், இதான் உங்க கேட்கிற கேள்வி. ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராய் பத்தி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எது கரெக்ட். இது ரெண்டும் அப்படியே டைரக்டா மாடர்ன் இந்தியா பிபின் சந்திரால இருக்கு. இல்ல நம்ம கிளாஸ்ல பார்த்தத வச்சு அப்ளை பண்ணி கூட நம்மளால
ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், great love and respect for traditional philosophical system of the East. Correct. All reformers respect traditional knowledge. அந்த ட்ரெடிஷனல் நாலேஜ்ல எது வேணா இருக்கலாம். அது ஹிந்துயிசமா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், புத்திசமா இருக்கலாம், இல்ல இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸா இருக்கலாம். ஸோ எனி ரிஃபார்மர் எஸ், எனி ரிவைவலிஸ்ட் எஸ். இந்த வெஸ்டர்னிஸ்ட் மட்டும்தான் இது ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ மற்ற எல்லாருமே கலாச்சாரத்தை கம்ப்ளீட்டா ரெஸ்பெக்ட் பண்ணவங்க தான். என்ன அதை கம்ப்ளீட்டா நம்ம ஃபாலோ பண்ணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு வரும்போது தான் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு ரிஃபார்மிஸ்டுக்கும் ரிவைவலிஸ்டுக்கும். இதை நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். பட் நாம என்ன புரிஞ்சு போனா, ரிவைவலிஸ்ட்னா ட்ரெடிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரிஃபார்மிஸ்ட்னா மதிக்க மாட்டாங்க. எல்லா ரிஃபார்மிஸ்டும் இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை மதிச்சவங்க தான். அது என்னென்ன விஷயத்தை மதிச்சாங்கன்றது டிஃபரன்ஸ். ஜோதிபா புலேக்கும் இது அப்ளிகபிள். ஜோதிபா புலே மானவ தர்மான்ற ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணார், ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி அப்படின்றது அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் வேல்யூ. அவர் அதை எங்கேயுமே வெளியேந்தெல்லாம் பாரோ பண்ணல. அதனால தான் பேர் அதுக்கு மானவ தர்மான்னு வச்சிட்டார். He did not call it directly humanity. மானவ தர்மான்ற ஹியூமனிட்டியை அவர் மதிக்கிறேன்னு தான் சொல்றாரு. அம்பேத்கர் ட்ரெடிஷனல் வேல்யூஸை மதிச்சவர் தான். ஏன்னா ஹிந்துயிசம்ல இருந்து அம்பேத்கர் மதம் மாற்றம் பண்ணி எங்க போனாரு, புத்திசம். அது எங்க இருந்து, இங்கிருந்து வந்தது தானே, இந்தியன் சப்கான்டினென்டோடைய ஒரு விஷயம் தான் அது. அதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த ரிஃபார்மர்ஸ். எல்லா ரிஃபார்மர்ஸும் சயின்டிபிக் அப்ரோச்சை ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால தான் அவங்க பேர் ரிஃபார்மரு. சீர்திருத்தவாதினாலே இந்த கான்செப்டை சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அவங்க சீர்திருத்தவாதியே கிடையாது. இது நம்ம படிச்சதை வச்சு அப்ளை பண்றது. எங்கேயுமே மனப்பாடம் பண்ணி நம்ம அப்ளை பண்றது தான் நம்மள கை கொடுக்குது. என்ன இந்த மனப்பாடம்ன்றது ஃபேக்ட்ஸா இல்ல, பிரின்சிபல்ஸா மனப்பாடம் பண்றோம். ரிஃபார்மிஸ்ட்னா ஈஸ்டை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரிஃபார்மிஸ்ட்னா வெஸ்டையும் ஓப்பனா எடுத்துப்பாங்க, ரெண்டுத்தையும் சிந்தசிஸ் பண்ணி பெஸ்ட் எடுத்துப்பாங்க, டைரக்டா வெஸ்ட்டை காப்பி அடிக்க மாட்டாங்க. இதுதான் ரிஃபார்மிஸ்ட். ரிவைவலிஸ்ட் அப்படின்றவங்க வெஸ்டோடைய ஐடியாஸ் எடுத்துப்பாங்க, கலாச்சாரம் வந்தா ஈஸ்ட மஸ்ட் தான் எடுத்துப்பாங்க, வெஸ்டோடைய கலாச்சாரத்தை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பிலாசபின்னு வந்தா ஒன்லி இந்தியன், தே வில் நாட் கோ ஃபார் வெஸ்ட். இதுதான் வெஸ்டர்னிஸ்ட்னா கம்ப்ளீட்டா வெஸ்ட். இது அப்படியே இந்த ரெண்டு லைன் டைரக்டா எங்க இருக்குன்னா பிபின் சந்திரா புக்ல இருக்கு. So here I am not discussing question answer. I am asking you to go through prelims preparation in this perspective. Reform movement இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அப்ப ரிஃபார்ம் மூவ்மெண்ட் டாபிக்கு நீங்க நிறைய டைம் ஒதுக்குறது தப்பே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ரிஃபார்ம் மூவ்மெண்ட் சிலபஸ் இருக்கு அப்படின்னா ப்ரையாரிட்டி ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் முடியுங்க. அதை போய் படிச்சுட்டு வரும்போது லேட்டர் மூவர்ஸை படிக்க டைம் இல்லைன்னா விட்டுருங்க, தப்பு கிடையாது. நீங்க எடுத்த உடனே கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ் லேட்டர் மூவர்ஸ் படிச்சுட்டே வந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை விடாதீங்க. கொஸ்டின் ஃபோக்கஸ் ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணுங்க. இதே மாதிரி அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிட்டே வந்திருப்பாங்க, இது நல்லா முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு மற்றதுக்கு வாங்க. நீங்க மற்றதை முடிச்சதுக்கு வரும்போது டைம் பத்தாம் போயிடுச்சுன்னா பொட்டன்ஷியல் ஏரியாவை விடுற மாதிரி ஆயிடும். ஸோ மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், ரிஃபார்ம் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் எல்லாமே ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த ஏரியாவை விட்டுற வேண்டாம். How many months current affairs? சொல்ல எஸ்ஐ எல்லாம் அப்டேட் பண்றாங்க. இப்போ எஸ்ஐ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், இப்போ ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட்ன்றது அந்த ஆக்ட், எல்லா ஆக்டுமே. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நான் டவுட்டுக்கு வரேன். வாட் அபவுட் பிசிஎம் 15 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சார்? அதுக்கு தனியாக டெஸ்ட் இருக்குங்க, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது வந்து மெடிவெல்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இது ஒரு டைரக்டான கொஸ்டின், இது டைரக்டா நம்மள ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் ராஜேந்திர சோழன் தான். எதுக்கு இந்த கொஸ்டின் காட்டுறேன்னா, ஏன்ஷியன்ட் மெடிவெல்ல ரூலர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகம். நீங்க புக்குன்னு வச்சு போனீங்கன்னா ஏன்ஷியன்ட் மெடிவெல்ல தேர் ஆர் சோ மெனி ரூலர்ஸ். ரேதர் பிவைக்கு பேஸ் பண்ணி போங்க. பிவைக்குல எந்தெந்த ரூலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ல காமிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி எடுத்து பார்த்தா செலக்டடா ஒரு 10 to 15 ரூலர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்க பிவைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் உடைய ஆப்ஷன்ஸ்ல அமோக வருஷம் இருந்திருக்காரு.
பிரதாபருத்ரா இருந்திருக்காரு, விஷ்ணுவர்தனா இருந்திருக்காரு. இதுக்கு ஆன்சர் என்னமோ ராஜேந்திரா. ஆனா அவங்க யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் அகைன் அண்ட் அகைன் கேட்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் தான். அப்படி பார்த்தீங்கன்னா 10 to 15 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்ஷியன்ட் மெடிவல். நீங்க இந்த 10 to 15 ரூலர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல மெஜாரிட்டி நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். 1-2 தான் மிஸ் ஆயிருக்கும். அதுதான் நீங்க உங்களுடைய பிவைக்குள்ள பட்டம் பொரிய ஒர்க். புரிய சொல்றது? நீங்க இதை தாண்டி என்னடாது இப்படி கேட்டாங்களே அப்படி யோசிக்காதீங்க. ரிப்பீட்டடா கேட்ட ரூலர்ஸ் வச்சு தான் அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் பிரதாபருத்ரா வச்சு கேட்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க காக்கத்தியா டைனஸ்டின்ட்டு. ஸோ அந்த பிராக்கெட்ல இருக்குது எல்லாமே டைனஸ்டி. மேபி அடுத்த வருஷம் அமோக வருஷம் வச்சு கேட்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் கேட்க போறாங்க, அந்த ரூலரை வச்சு தான் கேட்க போறாங்க. நாம அந்த ஏரியாவை பார்க்காம விட்டுட்டா அது டிஃபிகல்ட். இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்சிஆர்டில இருக்கு, கிளாஸ்லையும் கவர் பண்ணுவோம். நம்ம ஊரை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. இதையே தப்பு பண்ணவங்களா இருக்காங்க. ஃபார்ச்சுனேட்டா அவங்க தனித்தனி டைனஸ்டியா மாத்தியாச்சு. ஓகே, இன்கேஸ் இதை இன்னும் டஃப் ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க வைங்க, 4 பேருமே சோழாஸா கொடுத்துருப்பாங்க. ராஜராஜனா ராஜேந்திரானான்ற டவுட்ல மாட்டிப்போம். அன்லஸ் அதர்வைஸ் நாம தரவா ரிவைஸ் பண்ணலனா. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சோழான் கன்ஃபார்மா தெரியுது, ஆன்சர் போட்டுடலாம். சோழான் தெரியுது, ஆனா யாருன்னு தெரியலனா ஒரே கொஸ்டின் டஃப் பண்ணிதானா 4மே சோழா வச்சானா மாட்டிப்போம். பட் யூபிஎஸ்சி necessarily not necessarily they will test like that. It is not only a test of raw என்ன சொல்றது, இந்த ரோட் ட்ரேட் லேர்னிங் இருக்குல்ல, அந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது, அந்த மாதிரி டெஸ்டிங் கிடையாது. நீங்க மனப்பாடம் பண்ணதை எப்படி பண்ணிருக்கீங்கன்ற டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் யூபிஎஸ்சி. அடுத்தது ஆக்டிவேட்டட் கார்பன் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது 3 ஸ்டேட்மெண்ட்டோ 2 ஸ்டேட்மெண்ட்டோ. இந்த ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்றது தான் டெஃபினட்டா எஃபெக்ட். திஸ் இஸ் தி எஃபெக்ட், ரிசல்ட். ஒன்னா எஃபெக்ட்னு சொல்லணும், இல்லைன்னா இது ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கு காரணம் என்ன? ஸோ இந்த ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் 1ல வந்துடும். அது காரணம் என்னன்றது யூஸ்வலா ஸ்டேட்மெண்ட் 2வா இருக்கும். இன் கேஸ் ஆஃப் 3 ஸ்டேட்மெண்ட்ல 2மே காரணமா இல்லை 1 மட்டும் காரணமான்ற மாதிரி இருக்கும். ஆனா நோ டவுட் அட் எனி காஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் தி ரீசன், திஸ் இஸ் தி ரிசல்ட் ஆர் எஃபெக்ட். அதுக்கு ரீசன்ஸ் தான் இங்க உட்காந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இந்த எஃபெக்டோ ரிசல்ட்டோ அது கரெக்டா தப்பா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். இன்கேஸ் அது ராங்னு வைங்க, நமக்கு வேலை மிச்சம், நம்ம டக்குன்னு ஆன்சருக்கு வந்துடலாம். அது ரைட்டா இருக்கும்போது தான் என்ன ரீசனா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அது என்ன ரீசன்றது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஆட் த வேர்ட் பிகாஸ். அந்த பிகாஸ்ன்ற வேர்ட் ஆட் பண்ணும்போது படிக்கும்போது உங்களுக்கு அது லாஜிக்கலா கரெக்டா தெரிஞ்சாதான் அது கரெக்ட், இல்லைன்னா கரெக்ட் கிடையாது. தைரியமா நீங்க அது தப்புன்னு சொல்லிட்டு அடுத்தது மூவ் ஆகலாம். 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் இதே லாஜிக் தான், 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதே லாஜிக் தான். ஒரே விஷயம் என்னன்னா 2 ஸ்டேட்மெண்ட்னா ஒண்ணுதான் ரீசன், 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா 2மே ரீசனா வரலாம், இல்ல ஏதாவது 1 மட்டும் ரீசனா இருக்கலாம். பட் டெஃபினட்டா அந்த எஃபெக்ட் நீங்க ஸ்டேட்மெண்ட் 1 கண்டுபிடிக்கிறது தான் எல்லாமே இருக்கு. We'll share the schedule, don't worry. So in case of statement based question, இதுதான் assessment revision question அப்படின்வாங்க. அந்த statement based questionல first statement always result or effect. It talks about the result or effect of any particular aspect. The second and the third statement will be the reason for that. Cause and effectல cause பத்தி தான் statement 2 statement 3 பேசும். 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் காசை பத்தி பேசும். ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே எஃபெக்டை பத்தி தான் பேசும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டா ராங்கா அப்படின்ற கண்டுபிடிக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆப்வியஸா ரைட் அப்படின்னா we have to go for statement 2 and statement 3. ஸோ இன் கேஸ் ஆஃப் 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு மெஜாரிட்டி அது ரைட் ஆயிடும், ஏன்னா அப்படிதான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3 ரெண்டுமே காரணமா, இல்ல 2த்துல 1 காரணமா, இல்ல 2மே காரணம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அதான் அந்த 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதே நீங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருந்தா
ஸ்டேட்மெண்ட் ஒன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே போதும், அதை பேஸ் பண்ணி ஆன்சர் போட முடியும். there are chances that first statement தப்பா வைப்பாங்க, எஃபெக்டே தப்பா இருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்வியஸா அரைவ் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகே, இதான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல. இது எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த பிகாஸ் என்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். பிகாஸ் வேர்டை போட்டு நீங்க படிக்கும் போது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்ததுன்னா எஸ் தட் இஸ் கரெக்ட். இது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், இது எக்கனாமில பேஸ் பண்ண கொஸ்டின். வாட் எவர் த டேர்ம் ரிப்பீட்டட்லி அப்பியர் இன் நியூஸ் பேப்பர் எஸ்பெஷலி எக்கனாமிக்ஸ், அந்த டேர்ம் என்ன ஏது அதை பத்தி உங்களுக்கு தெரியணும். இந்த டேர்ம் அடிக்கடி பேப்பர்ல வந்திருக்கும், கிளாஸ்லயும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேர்ம் உடைய டெஃபினேஷன் பேசிக்கா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், எதுக்காக இதை யூஸ் பண்றாங்க, யூசஸ், வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் திஸ், இதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா, அதான் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்கா, who is regulation, who is regulating this, ஏதாவது தனி பாடி ஏதாவது அங்கங்க வரும். இப்போ கிரிப்டோ வருதுன்னா கிரிப்டோட டெஃபினேஷன், எக்ஸாம்பிள் ஆஃப் கிரிப்டோ, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி, ஓகே, who is the regulatory body of cryptocurrency, நேஷனல் லெவல்ல யாரு, இன்டர்நேஷனல் லெவல்ல யாரு, கிரிப்டோ யூஸ் பண்றது என்ன சேலஞ்ச் ஏதுன்னு. ஸோ ஒரு டேர்முக்கும் எப்படியும் கிளாஸ்ல நீங்க அதை படிச்சிருப்பீங்க. இந்த டைமென்ஷன்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா, ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய வேர்ட்ஸ் எக்கனாமிக் காலம்ல கொஸ்டினா ஃப்ரேம் ஆகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே நியூஸ் பேப்பர் படிச்சா நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் தான். இதுல எது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு தான் தெரியணும். ஸோ whenever we read economics, ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஓகே, லுக் அவுட் ஃபார் a different term which has been repeated again and again. அது டெஃபினட்டா கை கொடுத்துரும். ஏன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சு தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. எக்கனாமியா இருக்கட்டும், என்விரான்மெண்டா இருக்கட்டும். இது என்விரான்மெண்ட் தான் இந்த கொஸ்டின். கார்பன் எல்லாருக்கும் தெரியும், ஆக்டிவேட்டட் கார்பன் ஒரு டேர்ம் இப்போ ரீசெண்டா நியூஸ்ல இருந்தது. எதுக்காக ஆக்டிவேட்டட் கார்பன் எதுக்கு யூஸ் பண்ற என்ன ஏதுன்னு தெரிஞ்சா we can answer this question, we can have an approach in this question. அப்ப ஆக்டிவேட்டட் இருக்கு, அப்ப இன்ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்குமா, ஏன்னா அது அடுத்த ஆன்டி தீசிஸ் அதுதானே. ஒரு பக்கம் ஆக்டிவேட்டட் சொல்லிட்டோம், இன்ஆக்டிவேட்டட் கார்பன், அப்ப கார்பன் ஆக்டிவேட்டட் என்ன டிஃபரன்ஸ், அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். அது கான்டினென்டல் ட்ரிஃப்ட். So this phenomenon of continental drift is very basic in geography. Again and again கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை பத்தி, ஜிஎஸ் பிலிம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, ஜிஎஸ் மெயின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. இது அப்படியே ஆப்ஷன்ஸ் கொடுக்காம இந்த ஃபினாமினா பத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்தா அது மெயின்ஸ். அப்ப நீங்க இதெல்லாம் எழுத போறீங்க. ஜஸ்ட் அவனே கொடுத்துட்டு கரெக்டா ரைட்னு கேட்டா அது பிலிம்ஸ். இட் இஸ் வெரி யூஷுவல் இன் ஜியோகிராஃபி. If you take previous questions, I think 2015 or 16, அங்கேயும் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ன்ற டேர்மை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கும். அப்போ இந்த டாபிக், இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ன்ற டாபிக் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அகைன் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஜியோமார்ஃபாலஜி ஒரு முக்கியமான டாபிக்னு அர்த்தம், நோ டவுட். இது கிளாஸ்லையும் காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் அந்த டாப்பிக்கை கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் என்சிஆர்டியில் பார்த்துக்க வேண்டியதுதான். பிவைக்யூலையும் பார்த்துடணும் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி அப்ரோச்ல அந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ ஜியோகிராஃபியில் ஒரு முக்கியமான டாபிக். அடுத்தது பாலிட்டி. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல there is a word called local self government. யூபிஎஸ்சி பிலிம் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டின்ற வேர்டை கொடுத்துருப்பாங்க, அதே சமயம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வேர்டு இருக்கும். டெஃபினட்டா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் பாலிட்டியில எப்பயுமே. ஸோ இது டைரக்டா கேட்ட கொஸ்டின். ஓகே, பஞ்சாயத்து அப்படின்றது டைரக்டா எப்படியாவது ஒரு கொஸ்டின் அதில் கேட்டுருவாங்க. எய்தர் பஞ்சாயத் இல்ல முனிசிபல் கார்பரேஷன், ஆனா கொஸ்டின் வில் பி தேர். எஸ் ஆக்ட் வச்சும் கேட்கலாம், இல்ல கமிட்டிஸ் வச்சும் கேட்கலாம். சோ மெனி கமிட்டிஸ், பல்வந்த் ராய் கமிட்டி, அசோக் மேதா கமிட்டி, அந்த சர்க்காரிய கமிட்டி, நிறைய கமிஷன்ஸ் கமிட்டிஸ் கனெக்டட் வித் பஞ்சாயத், local self government. Because local self government is an important topic in prelims. We can expect question. மெயின்ஸுக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான், பிலிம்ஸ்ல கண்டிப்பா அதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு அதை ஃபேக்சுவலா தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இதெல்லாம் அப்படியே நீங்க கிளாஸ் நோட்ஸ் லட்சுமிகாந்த்ல டைரக்ட் ஆன்சர் பண்ணிட்டு போற கொஸ்டின். ஓகே, காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது கண்டிப்பா. அதே மாதிரி பிவைக்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ரிப்பீட் ஆயிருக்கும்.
அகைன் அண்ட் அகைன் அதே தான் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க பாலிட்டியில. ரொம்ப டஃபா போனா கரண்ட் அஃபேர்ஸை கனெக்ட் பண்ணுவான் பாலிட்டியில, அவ்வளவுதான். கான்செப்சுவல் ஏரியால கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் சேலஞ்சிங். டைரக்டா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி தான், ப்ரொவைட் இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் பாலிட்டி புக். கிளாஸஸ் நல்லா கவனிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்க நோட்ஸ்னா கான்செப்சுவல் ஏரியாவும் ஈஸி தான். அதான் அதுல நீங்க கிளாஸ் ரொம்ப புரிஞ்சிருக்கணும். ரைட்ஸ்ன்றது என்னென்ன, எக்ஸாம்ஷன்ஸ் என்னென்ன, ரிப்பப்ளிக்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, இந்த மாதிரி வேர்ட் பை வேர்ட் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டீப்பரா இருந்ததுன்னா கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் யூ கேன் சால்வ் ஈஸிலி. அகைன் பாலிட்டி, பிரசிடென்டுடைய பார்டனிங் பவர், இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட ஏரியா. ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். மேபி கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது பத்தி இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் டிப்பிக்கலா இருக்கக்கூடியது மாறாது, அது அப்படியே தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதை இப்போ பிரசிடென்ட் ஒரு ஃப்ரீக்வெண்டா கேட்குற ஒரு டாபிக், பார்டனிங் பவர் ஃப்ரீக்வெண்டா கேட்குற ஒரு டாபிக், 2 years once 3 years once பார்டனிங் பவர், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா வந்துடும் இல்லையா. இதையும் கவர்னரையும் கம்பேர் பண்ணுங்க. அந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல தி யூஸ் டு ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். ஏதாவது இடத்துல நியூஸ்ல இதை பத்தி பேசியிருக்கும், அதனால அதை அப்படியே கொஸ்டினா கேட்டுருவாங்க. என்ன ஒண்ணு நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் மட்டும்தான் புதுசு, என்ன மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்றது. அண்ட் இதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இயர் எதெல்லாம் நியூஸ்ல வருதோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு பக்கம் வரும், அவ்வளவுதான். நமக்கு அந்த இயருடைய நேம், அது என்ன இயர், யாரு டிக்ளேர் பண்றா. ஓகே, இதை வந்து செல்வா சார் ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பார் எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றத. ஹூ டிக்ளேர்ஸ் அது, அப்புறம் தீம், ஏதாவது கண்ட்ரி அதை கனெக்ட் ஆயிருக்கா, ஏதாவது ஆர்கனைசேஷன் அதை அப்சர்வ் பண்றாங்களா, இந்த மாதிரி சுத்தி சுத்தி they will ask. that is very important. நாமளா ஒரு முடிவு வரக்கூடாது. யூபிஎஸ்சி இயர்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்க மாட்டான்ட்டு, ஹிஸ்டரியில மட்டும்தான் இயர்ஸ் வச்சு கேட்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல ஏக்கு ஒரு வருஷம், பிக்கு ஒரு வருஷம், சிக்கு ஒரு வருஷம் கேட்க மாட்டாங்க, அன்லஸ் அதே ரொம்ப முக்கியமான இயர் இருந்தா. இன் ஜென்ரல் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஹிஸ்டரியில வராது. பிகாஸ் த நேச்சர் ஆஃப் டெஸ்டிங் ஹிஸ்டரி இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்கூல்ல தான் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஹிஸ்டரியில. பேட்டில் ஆஃப் பிளாஸே எந்த வருஷம், பேட்டில் ஆஃப் பக்சர் எந்த வருஷம், பேட்டில் ஆஃப் செரிங்கப்பட்டினம், அந்த மாதிரி இங்க கேட்க மாட்டாங்க. மேபி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்கலாம், குரோனாலஜி. அதுக்கு நீங்க இயர்ஸ் மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. இதுவே கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்பர்ஸை வச்சு கண்டிப்பா கேட்பாங்க, எக்கச்சக்க தடவை கேட்டிருக்காங்க. இயர்ஸை வச்சும் கேட்டிருக்காங்க. அலோகேஷன் ஆஃப் அமௌண்ட், ஒரு ஸ்கீம் இருக்குன்னு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்றாங்களே, அதை வச்சும் கேட்டிருக்காங்க. அந்த ஃபேக்சுவல் நாலேஜ் தெரியும்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப நடக்கிறது. ஓகே, எப்பயோ நடந்ததுன்னா இயரை வச்சு டெஸ்ட் பண்ண வேண்டாம். இப்ப நடக்கிறத இயரை வச்சு டெஸ்ட் பண்ணலாம், நம்பர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதான ஃபேக்சுவல் நாலேஜ் டெஸ்ட் பண்றது. எந்த அளவுக்கு அமௌண்ட், அவங்க கேட்கிற கொஸ்டின் அந்த இயர்லயுமே ஒரு லாஜிக் இருக்கும், அதனால அதை கேட்கறாங்க, கேட்காம இல்லை. நமக்கு யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இயர்ஸ் எல்லாமே தெரியணும். ரீசெண்டா இருக்கக்கூடியது, முடிஞ்சது, வரப்போறது, அது கண்டிப்பா தெரியணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின், நோ கொஸ்டின். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இது மூணுமே நியூஸ்ல வந்துட்டு இந்த டாபிக் தான். டெஃபினட்டா நம்ம கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்னன்னா யூபிஎஸ்சி இந்த ஒன்லி ஒன் ஒன்லி டூ கேட்கறதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா மாறுது. ஸோ அதை நம்ம ஒரு சேலஞ்சிங்கா பார்க்க வேண்டாம், இதுவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். ஏன்னா இது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இது டஃப் தான். ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றோம்னா we should be very clear that. One second. ஸோ ஒரு டாபிக் படிக்கிறோம், ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ஸ் படிக்கிறோம்னா வேற வழியில we have to go in detail. For science and tech, try to get last 1 year current affairs terms. 1 year current affairs terms பக்காவா
சயின்ஸ் அண்ட் டெக் அதுல இருந்தா அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகும். ஃபண்டமெண்டல்ஸ்னா கிளாஸ்ல பார்த்ததே போதும், அந்த நோட்ஸ் சஃபிஷியன்ட். மெஜாரிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது அது அப்படியே நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தது ப்ளஸ் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக் டிஸ்கஷன்ஸ் அதில் பார்க்கறது ப்ளஸ் நம்ம படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இதை வச்சு தான் போகும். இது எல்லாமே நியூஸ்ல பார்த்த விஷயம்தான். அதுல இன்னும் கொஞ்சம் டெப்தா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எங்கெல்லாம் அதை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 மிஷனை கொடுத்துட்டு எங்கெல்லாம் வந்து அந்த மைக்ரோ கிராவிட்டியோடைய தீம் அதை டெஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி டெஃபினட்டா ஏதாவது ஒரு விஷயத்து அதே மாதிரி தெர் ஆர் திங்ஸ் வேர் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் கொஸ்டின்ஸ் வி ஹவ் டு ஸ்கிப் இன் தி யூபிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா தெரியுது, நீங்க படிச்சிருந்தோம் ஆன்சர் பண்ண முடியலன்னா விட்டுருங்க. Do not try to attend those questions in the exam. Okay, there are, see, question எனக்கு புரியுது, ஆப்ஷன்ஸ்ல கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, எனக்கு இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாடெக்ஸ் வருமா வராதா, மைக்ரோ கிராவிட்டியில ஸ்பாடெக்ஸ் வருமா வராதா அப்படின்ற டவுட் இருக்குன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர்ல இந்த 2 வருமா வராதான்றதுல மாறும். அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் இது கண்டிப்பா வரும், இது கண்டிப்பா வரும், இது மட்டும் டவுட்னு வைங்களேன். அப்பனா ஆன்சர் வந்து எய்தர் ஒன்லி 2 இல்ல ஆல் 3. இப்ப ரெண்டுத்துல நீங்க சாய்ஸ் மேக் பண்ணணும், பியா இல்லனா சியா. ஸோ யுவர் ப்ராபபிலிட்டி வில் பி 50%. இது ரிஸ்க் எடுக்கிறது ஓகே. இப்போ ஆக்சியம்னாலும் இன்னும் தெரியல, ஸ்பாடெக்ஸ் ஐடியாவே இல்லை, ககன்யான் ஐடியா இல்லை, இல்ல ககன்யான் மட்டும் தெரியுது ஏதோ இந்தியா பண்ண ஏதோ ஒரு கொஸ்டின், மற்ற ரெண்டுமே ஐடியாவே இல்லைன்னா இந்த கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடாது. யூ ஹவ் டு மூவ் ஆன் because you don't know what is about axiom, you don't know what is about spadx. அதான் அந்த ரீசன். ஸோ வி கேனாட் டேக் ரிஸ்க் ஆன் திஸ். ஸோ இதே மாதிரி இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம், இன்டர்நேஷனல் இயர். இந்த 4 இயர் கேட்டு வருஷம் மீன் பண்றாங்க, உங்களுக்கு எதுவுமே மீனிங் தெரியல. ஐ மீன் உமன் ஃபார்மர்னு தெரியுது, பட் இதுவும் கேள்விப்பட்டது எதுவுமே கேள்விப்பட்டது இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ண வேண்டியதுதான். புரிய சொல்றது, வி கேனாட் டேக் அ சான்ஸ். ஆனா சரி, இந்த மாதிரி பேர் கொஸ்டின்ல ஒரு க்ளூ இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேர் கொஸ்டின்ல எஸ் we can have a clue once again. ஒரு நிமிஷம்.
ஓகே சி இப்போ இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் 2013 வைக்கிறேன் நீங்க. ஓகே இப்போ இந்த மாதிரி பேர் கேட்குறாங்கன்னா இந்த பர்டிகுலர் இல்லை இப்படி மாத்திரலாம். இப்படி மாத்திடுறேன் நான். ஓகே சி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர் 2025 கிடையாது, 2026. அப்போ இதோடைய மேட்ச் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அப்போ இந்த பேர் தப்பு. கரெக்டா? இதோட மேட்ச் இங்க இருக்குன்னா அப்போ இதுக்கு இது கண்டிப்பா மேட்சா இருக்காது. அப்ப இதுவும் ஆட்டோமேட்டிக்கா தப்பு தான். உங்களுக்கு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் எந்த வருஷம் தெரியலனா கூட பரவாயில்ல. ஆனா டெஃபினட்டா 2026 இருக்காது. ஏன்னா இதுக்கு இங்க தான் மேட்ச் இருக்கு. புரியுதா சொல்றது? பேர் கொஸ்டின்ஸ்ல எப்பவுமே இந்த க்ளூ இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு சிலது இருக்காது. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் சச் கொஸ்டின்ஸ் க்ளூஸ். ஸோ க்ளூஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா அதை பண்ணிட முடியும். ஒன்று ரெண்டு தெரிஞ்சா கூட கரெக்டாக அதை பண்ணிடலாம். பாஸ்வேர்டு எல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். listen from TN session so will be விட்டு போங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட். யாரோ ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்ல ஃபுல் எடுங்கன்னு மெசேஜ் போட்டாங்க. அவனை போட்டு தாழ்ச்சிட்டு இருக்கானுங்க. ஓகே சரி இந்த மாதிரி பேர் கொஸ்டின்ல டெஃபினட்டா அந்த க்ளூ இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் தேர் ஆர் சான்சஸ் க்ளூ இல்லாமலே இருந்திருக்கு. ஆனா க்ளூ இருக்குன்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும் இந்த ஃபார்மேட். ஸோ யூ கேன் ஈஸிலி எலிமினேட். இப்போ 4 பேர் கொடுத்ததுனால கொஞ்சம் சேலஞ்ச். இதே 3 பேர் இருக்குன்னு வைங்க, நம்மளால இதை எலிமினேட் பண்ணி போட முடியும். ஈவன் தான் இங்க எலிமினேஷன் இல்லைனா கூட இந்த இடத்துல அதை we can identify it. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே ஸோ இங்க அதான் சொன்னேன், கொஸ்டின் ஒன்ஸ் தெரியலனா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் மூவ் ஆயிடுங்க. ஓகே அடுத்தது ஒரு ஸ்கீமை பத்தி டெஃபினட்டா ஸ்கீமை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதுல எந்த மினிஸ்ட்ரின்றது ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸ். இதுக்கு செல்வா சார் சொல்லியிருப்பார், ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்கன்னா அது என்னென்னு. ஆனா there are so many schemes in current affairs. Just focus on the recent schemes. அதுவும் நியூஸ் பேப்பர்ல ஆடே கொடுப்பாங்க ஒரு சில ஸ்கீம்ஸை பத்தி. ஓகே அந்த ஸ்கீம்ஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுல மினிஸ்டர் யாரு, என்ன ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க, அதை ஒரு தனி நோட்டு கூட போட்டுக்கோங்க. எப்படியும் ஸ்கீம்ஸ் ஏதாவது ஒன்றாவது ரிப்பீட் ஆயிடுது. வருஷம் வருஷம் ஒரு ஸ்கீம் ஒரு ப்ரோக்ராமா கேட்டுடுறாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படியும் கிளாஸ் டெஸ்ட்ல வி வில் டெஸ்ட் சீரிஸ்ல வி வில் கவர் ஸ்கீம்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனி ஸ்கீம்ஸ் மிஸ்ட் அவுட் நீங்க நோட் பண்ணி வச்சு அதுல இருக்குன்னா அதை மட்டும். ஆனா நியூஸ் பேப்பர் வர எல்லா ஸ்கீமே முக்கியம். அதை இப்பயும் லான்ச் பண்ணிருக்கலாம், இல்ல முன்னாடி லான்ச் பண்ணிருக்கலாம். இப்ப சர்வ சிக்ஷா அபியான் கேட்க வாய்ப்பு இருக்கானா இருக்கு. அன்லஸ் அதர்வைஸ் அது நியூஸ் பேப்பர் இல்லாம இருந்தால் ஓகே, இருந்துக்குன்னா கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுற வேண்டாம். ஓகே ஸோ அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ ஸ்கீம்ஸ் பத்தி கேட்குறது. the last question செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பத்தி நமக்கு தெரியும், ஈஸியா போட்டுருவோம் பெரியாருன்ட்டு. இதே கொஸ்டின் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்ல கேட்டிருக்காங்க. என்ன மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டாங்க, இப்படி கொடுத்து கேட்டிருப்பாங்க. அப்போ அதை சால்வ் பண்ணியிருந்தா இது ஈஸி, இல்லைனாலும் நம்ம இதை போட்டுற முடியும். பட் there are certain questions where we solve those questions, it is easy for us to solve. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் நீங்க பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன்ல கன்ஃபைன் யுவர் நோட்ஸ். உங்க நோட்ஸ் நல்லா முடிஞ்ச வரைக்கும் கன்ஃபைன் பண்ணிக்கோங்க. அதையே மறுபடியும் மறுபடியும் படிங்க. 100 கொஸ்டினுமே அடிக்க ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம 100 கொஸ்டின் அடிக்கணும்ன்றது அப்ஜெக்டிவ் கிடையாது. நமக்கு 70 to 80 கொஸ்டின் அந்த நம்பர் கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி இருக்கு. There are people who used to go for 95 questions அட்டன் பண்ணுவாங்க. 100ல 95 போவாங்க, ஏன் 100 கூட போயிடுவாங்க. ஒரு சில பேர் 99 ஒன்னு அட்டன் பண்ண வேண்டாம்னு விட்டுருவாங்க. சீரியஸா நாட் ஜோக்கிங், இதெல்லாம் இருக்கு. நீங்க சீனியர்ஸ் கேட்டீங்கன்னா தெரியும். ஓகே இந்த மாதிரி அட்டன் பண்றவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 70 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றவங்க, 75 அட்டன் பண்றவங்க,
68 அட்டன் பண்றோம். இவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அதிகமா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றவங்க மிஸ் பண்ணவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றவங்க மிஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ 2 சினாரியோலையும் ஆட்கள் இருக்காங்க. நாம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி பண்றோன்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். ஸோ உங்க டெஸ்ட் சீரிஸ்ல யூ கம் அவுட் வித் யுவர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஹவு மெனி கொஸ்டின்ஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டென்ட்ன்றது உங்களுக்கு தான் தெரியணும். எக்ஸாக்டா கன்ஃபார்மா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க, விடாதீங்க. ஓகே, when you are very sure about exact, yes you have to attend. இதுக்கு என்ன பண்ணணும்னா நோட்ஸை நல்லா தரவு பண்ணணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியலை நல்லா நீங்க தரவு பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் 50% ப்ராபபிலிட்டி, எஸ் இது நீங்க சான்ஸ் எடுத்து தான் ஆகணும். இந்த 50% ப்ராபபிலிட்டி நீங்க சான்ஸ் எடுக்கிறீங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொஸ்டின் காமிச்சேன், பியா சியான்ட்டு. ஓகே, இதை எதை சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துல எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் ஏன் பி சூஸ் பண்ணேன், நான் ஏன் சி சூஸ் பண்ணேன்ட்டு. காரணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு ஃப்ளூக். காரணம் இருக்குன்னா அதுக்கு பேர் கெஸ். நீங்க கெஸ் பண்றீங்க, இல்லைன்னா ஃப்ளூக்ல லக்ல அடிக்கிறீங்களான்றது இங்கதான் இருக்கு. ஏன் இது வராது, ஏன் இது வருது, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு ரீசனை வச்சு இதை சூஸ் பண்ணிட்டீங்க, ஆனா தப்பாய் போச்சு. டிஸ்கஷன் உட்காடுறீங்க, அப்போ நீங்க என்ன ரீசன் வச்சு சூஸ் பண்ணீங்கன்றது கரெக்டா தப்பான்ற அப்ரோச் அங்க கிடைக்கும். அப்ப நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சான்ஸ் எடுக்கும்போது நீங்க கரெக்டான சாய்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. உங்களால அரைவ் பண்ண முடியல, என்னால ரெண்டுத்துல எதுன்னே சூஸ் பண்ண முடியல, எனக்கு அந்த ரேஷனல் கெஸ் கிடைக்கலன்னா அந்த கொஸ்டினை விடுங்க. அப்பதான் நீங்க டிஸ்கஷன்ல லேர்ன் பண்ணுவீங்க எப்படி நம்ம அதை கெஸ் பண்றது, இது வருமா வராதா அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாக்டா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இப்போ டெமோ காட்ட முடியாது, அது ரேண்டமா இருக்கும் எங்கேயாவது. அது பார்க்கும்போது தான் தெரியும். தட் வி ஹேவ் a separate session where we have to take risk, where we should not take risk அப்படின்ட்டு. பட் இந்த லாஜிக் என்னன்னா, உங்களுக்கு அந்த ரீசன் தெரியணும், இதனால நான் அதை சூஸ் பண்ணேன்ட்டு. அப்போ ஓகே. இதே வேற கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க, ஏ பி சி டி 4 ஆப்ஷன். ஓகே, கொஸ்டின்ல வந்து 4ல் 1 தான் ஆன்சர். பட் ஒரே ஒரு ஆன்சர் ஆப்ஷன் மட்டும் கன்ஃபார்ம் ஆன்சரா வரும்ன்ற மாதிரி இருக்கு, மற்ற 3 பத்தி ஐடியாவே இல்லை. அப்பயுமே இது ஏன் கன்ஃபார்மா வருது, ஒய் இட் இஸ் வெரி கன்ஃபார்ம்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு லாஜிக் வேணும், உங்களை வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வேணும். இருந்தா எஸ் யூ கேன் சூஸ் இட், இல்லைன்னா அதை சூஸ் பண்றது அட்வைசபிள் கிடையாது. இது எப்ப டெவலப் ஆகும்னா, ஒரு பக்கம் உங்க ப்ரிப்பரேஷன் படிச்சுட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். டு நாட் ஸ்கிப் டிஸ்கஷன், அட்டெண்ட் த டிஸ்கஷன், தென் ஒன்லி யூ வில் நோ வேர் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக். அப்பதான் அந்த தப்பு நல்லா அழுத்தமா இறங்க உள்ள. நீங்க எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம், டிஸ்கஷன் லேட் ஆகுது அப்படின்னு நீங்க விடும்போது யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். அதுவும் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டு நாட் ஸ்கிப். ஓகே, திஸ் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் ஹூ ஆர் டேக்கிங் டெஸ்ட் சீரிஸ். அப்ப செகண்ட் டைம் விடலாமானா, பிலிம்ஸ் ஆல்ரெடி கிளியர் பண்ணி டெஸ்ட் எடுக்கிறவங்க கூட யூ கேன் டேக் ரிஸ்க். ஓகே பார்த்துக்கலாம், இல்லாதவங்க விடாதீங்க, டிஸ்கஷன் அட்டன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தப்பு நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். ஓகே, அதே மாதிரி 33% ப்ராபபிலிட்டி, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே, 25% ப்ராபபிலிட்டி, ரிஸ்க் எடுக்காதீங்க, அட்டன் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இந்த ஏரியா தான். ஆனால் என்ன ஆகும், இந்த ஏரியா மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா, அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்காது. வெறும் 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வெளியே வர்றதும் ரிஸ்க் தான். ஏன்னா 60 மார்க் தான் வரும் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வராது. ஆனால் கட் ஆஃப் எப்படியும் 80 கிட்ட வந்துடும். அப்போ டெஃபினட்டாக நம்ம 40 தாண்டி போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்க 40 தாண்டி அட்டன் பண்றீங்கல்ல, அந்த இடத்துல இங்க இந்த கொஸ்டின்ல கை வைப்பீங்க. இதுல நீங்க கை வைக்கும் போது கண்டிப்பா தப்பாக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இங்கெல்லாம் நீங்க சான்ஸ் தான் எடுத்து கை வைக்கணும், வேற வழி இல்லை. அப்ப எப்படி இது இன்க்ரீஸ் பண்றதுன்னா, இந்த ஏரியாவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸாக்டா தெரிஞ்ச கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நீங்க படிக்க தான் அந்த ஏரியா இம்ப்ரூவ் ஆகும், எவ்வளோ படிக்கணும். அதே மாதிரி கன்வென்ஷனலுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தென் கோ ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ரீசன் இஸ், for conventional, yes, you can when you invest more time you will get more result, proper result. Current affairs அப்படின்றது நீங்க இன்வெஸ்ட் பண்ண உடனே ரிசல்ட் கிடைக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் வெளியே வரும், எடுத்த உடனே அது கிடைக்காது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு அக்யூமுலேட்டட் நாலேஜ் வேணும். கியூமுலேட்டிவா நீங்க நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஷோ த ரிசல்ட். இன் கேஸ் ஆஃப் கன்வென்ஷனல், அந்த இப்போ பிரசிடென்ட் தரவை படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன்,
அதை பேஸ் பண்ணி வர 3 கொஸ்டின் நீங்க அடிச்சிருவீங்க. அதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வருமானது அன்சர்டன் தான். நம்ம அந்த மந்த்தை விட்டுட்டு வேற மாதிரி கேட்கலாம். டிப்பிக்கலா 1.5 இயர்ஸ் படிக்கிறது அட்வைசபிள். 1.5 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது அட்வைசபிள், ஜான்ல இருந்து பிலிம்ஸ் வரைக்கும். ஜான்ல இருந்து பண்ண முடியலனா கூட நீங்க ஜூன்ல இருந்து கண்டிப்பா படிச்சாகணும். ஜூன் 2025 இருந்து மே 2026. மேன்றது ஏப்ரல் வைங்களேன், ஏன்னா மே பிலிம்ஸ் மந்த். ஸோ ஏப்ரல் வரைக்குமா நீங்க படிக்கிறது அட்வைசபிள். 1 இயர் அப்படி கணக்கு வச்சு நான் சொல்றேன். ஜான்ல இருந்து படிக்கிறது இன்னும் பெஸ்ட். Those who have studied for Jan, please focus on from Jan month. ஓகே, நான் டவுட் வரேன் ஆன்லைன், இதை மட்டும் கவனிச்சிருங்க. ஓகே, ஸோ அதான் அந்த reason, because there is no any constant number. நான் 70 questions அடிக்கிறேன், எனக்கு கிளியர் ஆகுது அப்படின்னு எனக்கு நான் அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அப்ப 70 questions அட்டன் பண்ணா கிளியர் ஆகும்னு கிடையாது. That is based on my preparation. That is based on my way of strategy. Yes. So each and everyone will have your own strategy, own preparation. So do not get influenced by this method. அதே மாதிரி there is no any shortcut to solve prelims questions. We can have clue. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது உங்களுக்கு க்ளூ தான். அந்த இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணனேன், இந்த இன்டர்நேஷனல் இயர். இது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு க்ளூ தான். ஓகே, ஷார்ட்கட் கிடையாது. அதாவது உங்களுக்கு கண்டிப்பா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர் 2026 தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சிருந்தால் அது உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனக்கு இந்த பக்கம் இருக்கிறதே தெரியல, அப்ப இந்த பக்கம் இருக்கிறதும் தெரியாது. அப்ப நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, கண்டிப்பா முடியாது. ஒரே வழி என்னன்னா, இந்த கொஸ்டின் நம்பர் என்ன, அது கீ என்னன்றது தெரிஞ்சா மட்டும்தான் கொஸ்டின் நம்பரை பார்த்து கீ போட முடியும். இது படிக்கவே வேண்டாம், அப்படி எதுவுமே கிடையாது. Do not think, because there are so many YouTube videos stating that we can solve questions by reading the statement. We cannot solve the questions only reading the statement. We have to study the subject, then with the knowledge, yes, we can solve. ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கை கொடுக்கும். நாலேஜ் சுத்தமா இல்லைன்னா இது கை கொடுக்காது. இப்ப இந்த ராஜாராம் மோகன் ராயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது மாதிரி இருக்குன்ட்டு. நீங்க பிபின் சந்திர புக்கை படிக்காம இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம கிளாஸ் நடத்துன்னு வச்சு போட முடியுமே தான் தோணும். அதுக்குமே நீங்க கிளாஸ் நல்லா அட்டன் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துருக்கணும். அப்போ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின் டிஸ்கஷன் நீங்க டெவலப் பண்ணிப்பீங்க. There is no direct shortcut to solve the prelims question. Yes, we have to study. Again we have to revise. அதனால தான் சொல்றேன், லிமிட்டடா வச்சுக்கோங்க உங்களுடைய ரிசோர்ஸ். கிளாஸ் நோட்ஸ் மட்டும்னா கிளாஸ் நோட்ஸை மட்டும் தரவு பண்ணுங்க. ஓகே, அதை மட்டும் அகைன் அண்ட் அகைன் ஃபோக்கஸ் அந்த தரவு. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேஸ்டா போயிடுங்க. ஓகே, டெய்லியும் பேப்பர் பாருங்க. அட்லீஸ்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய நியூஸ் என்னன்றதா உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஹெட்லைன்ஸ் அப்புறம் என்னென்ன போயிட்டு இருக்கு, இது இன்னைக்கு பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன வந்திருக்கு, அந்த அளவு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க கொஸ்டின் பேஸ்ட் சால்வ் பண்ணும்போது ஒரு ஐடியா இருக்கும். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், பிஎம் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றேன்னு வைங்க, உங்களுக்கு அந்த ஸ்கீம் என்ன, அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஸ்கீம் பேஸ் பண்ணி கண்டென்ட் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸ்கீமே புதுசா இருக்குன்னா அடுத்த லைன் ஆஃப் கண்டென்ட் போகும்போது இன்னும் புதுசா தான் இருக்கும். ஸ்கீம் பேர் தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் வி வில் ஹேவ் சம் கெஸ், கண்டிப்பா இந்த மினிஸ்ட்ரியா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கு அதுல? 7 PCM syllabus fee structure will be informed in that schedule. அந்த ஷெட்யூல் பார்த்தா தெரியும். present ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. the present who are doing PCM here, இப்போ PCM கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல, உங்களுக்கு இது கோர்ஸ் கூட தான் வரும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மூலம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். ரஃப் டைமண்ட் ஃபாலோ பண்றவங்க ரஃப் டைமண்ட்ல முடிச்சுட்டு இதுக்கு வாங்க PTS 3க்கு. இப்போ PTS 2 நீங்க ஸ்டார்ட் பண்றது அட்வைசபிள் கிடையாது. நீங்க PTS ரஃப் டைமண்டே ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னா ஓகே, நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை முடிச்சுட்டு PTS 3க்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் டெஃபினட்டா உங்களுக்கு டைம் பத்தும், ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ணிருக்கணும்.
ரஃப் டைமண்ட் டெஸ்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. ரஃப் டைமண்டே விட்டுட்டீங்க ஃபுல்லா, அட்டனே பண்ணல ஒரு டெஸ்ட் கூடனா நீங்க பிலிம்ஸ் அப்போ ஆரம்பத்துல ஆல்ரெடி சொன்னதுதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நீங்க இப்ப போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். நீங்க கான்ஸ்டன்டா ரஃப் டைம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, நடுவில் 1 or 2 டெஸ்ட் தான் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை விட்டுறாதீங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் பிலிம்ஸ். எஸ் யூ ஹேவ் டு புட் சம் எஃபர்ட், வேற வழி இல்லை. இதனால நீங்க மெயின்ஸ்க்கு படிச்சீங்களே அந்த எஃபர்ட்டை போடுங்க அப்படியே பிலிம்ஸுக்கு, அவ்வளவுதான். பிசிஎம் இப்ப இருக்க பிசிஎம்க்கு ஃபீஸ் இருக்காது. Upscale test alone have discussion. Upscale test we have uploaded a discussion, recorded discussion. Test will be online come offline. மற்ற எல்லாத்துக்குமே டிஸ்கஷன் ஆன்லைன் கம் ஆஃப்லைன் லைவா நடக்கும். அப்படியே டெஸ்ட் முடிப்பீங்க, கையோட 11:15 கிளாஸ் ரூம்ல டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். This is applicable for college batch 2, college batch 3. Yes. PCM 5, PCM 6, PCM 7, PCM 8, PCM 8B, 8A, 8B, college batch 2, college batch 3. மெயின்ஸ் டெஸ்ட் அப்படியே கையோட ஸ்டார்ட் ஆகும். பிலிம்ஸ் டெஸ்ட் மறுநாளைக்கு மெயின்ஸ் டெஸ்ட். டிஸ்கஷன் டெஸ்ட் முடிஞ்ச கையோட ஸ்டார்ட் ஆகும். 9 to 11 டெஸ்ட்னா 11:15 டிஸ்கஷன். CSAT டெஸ்ட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ் டெஸ்ட் ஷெட்யூல். நீங்க CSAT நீங்க படிக்கலனாலுமே இந்த டெஸ்ட் அப்ளிகபிள் தான். ஆன்லைன்ல போர்ட்டல்ல நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. உங்க டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணுங்க, அதுல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும் ரிகார்டிங் ஆன்லைன். ஆல்ரெடி போர்ட்டல் எடுத்திருக்கீங்கன்னா அதே ப்ரொசீஜர் தாங்க, பெருசா சேஞ்ச் இருக்காது. ரஃப் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் பே பண்ற மாதிரி வரும். சார் will the syllabus partition questions are same for all PTS? The syllabus partition will differ for PTS but the questions will be same. Do not refer questions of PTS 1, PTS 2. எந்த பேட்ச் நீங்க அந்த பேட்ச் மட்டும் பாருங்க. when portions will be completed. GS class சொல்றேங்க. yes alumni students, online students form circulate ஆயிடும். class test and PTS how to manage. Your class test synchronized with your PTS, don't worry about that. உங்க கிளாஸ் டெஸ்ட் இதுக்கு அப்புறம் பிடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சிங்க்ரனைஸ் பண்ணி கொண்டு போவோம். இந்த வாரம் நடக்கிறது கிளாஸ் டெஸ்ட்டோட சரி, இதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே அந்த பிடிஎஸ்க்கு சிங்க் ஆகி தான் கிளாஸ் டெஸ்ட் வரும், பயப்படாதீங்க. ஆப்ஷனல் டெஸ்ட் தனியா இருக்கும், தட் இஸ் டிஃபரெண்ட். சார் அப்டைம் ரெகுலேட் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். நீங்க ஆபீஸ் வந்து பாருங்க ரீசன்ஸ் என்னன்ட்டு. ஆல்ரெடி ஆன்லைன் சேம் லைக் லாஸ்ட் டெஸ்ட் பி, வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. நீ டெஸ்டடு. I'm not a student. How much fee should I pay? Test CSAT. CSAT test service தனியா வருங்க. அது இப்போ இதோட சேர்ந்து வரும். அது தனியா will inform. அதுல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணலாம். டவுன் ஹால் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மெயின்ஸ் கேண்டிடேட் ஜாயின் PTS. எஸ். ஏன் why PTS 2? why not PTS 3? 2 hours complete. Nearly 2 hours complete. நீங்க பிராக்டிஸ் பண்ண டைமிங் கம்மியாயிடுங்க OMR. எஸ் PTS 2 நீங்க ஜாயின் பண்ணலாங்க. ரஃப் டைம்ல இல்லைனா. PYQ before P, should we study PYQ before PYQ test? எஸ், நீங்க PYQ எப்ப வேணா படிக்கலாம். என்னால PYQ படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு PYQ தனி டெஸ்ட் போட்டாச்சு. நீங்க அதுக்கு முன்னாடி PYQ படிச்சிட்டீங்கன்னா மிஸ் பண்ண ஏரியாவை அந்த வாரம் படிச்சுக்கோங்க. chat box ஏதாவது டவுட் மிஸ் பண்ணி தான் மறுபடியும் போடுங்க. Okay, that's all. With this I will wind up the session. In case any doubt you can ask. ஜியோகிராஃபி மேப். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ஓரியன்டேஷன் வீடியோ இருக்கும். அந்த ஓரியன்டேஷன் வீடியோ போர்ட்டல் அப்லோட் ஆயிடும். அதுல எப்படி அந்த ஸ்பெசிபிக் சப்ஜெக்டை படிக்கணும், அந்த டாபிக் படிக்கணும்ன்றத ஃபேக்கல்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேப் எப்படி படிக்கணும்னு கேட்டிருக்கீங்க. மேப் எல்லாமே அந்த ஜியோகிராஃபி இது அப்லோட் ஆயிட்டு இருக்கும். அது உங்களுடைய குரூப்ல இந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் would be open for all. yes. GS அப்கமிங் ஆஃப்டர்நூன்ல இருக்குமானா டவுட். மேபி PTS 3 அதுவுமே மார்னிங் தான் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். GS ஃபுல்லாவே மார்னிங் தான் இருக்கும். Then we have how many GS class test on test day? Test day இனிமேல் இருக்காது. உங்களுக்கு ஒரே ஒரு என்னைக்கெல்லாம் PTS டெஸ்ட் இருக்கோ அன்னைக்கு டெஸ்ட் டிஸ்கஷன் மட்டும் தான், வேற எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் இருந்தால் மெயின்ஸ் டெஸ்ட் இருந்தா இருக்கும், அவ்வளோதான். ஸோ PTS ஒன்லி மினிமம் நம்பர் ஆஃப் PTS 3க்கும் இதே நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை உள்ள கொண்டு வருவோம். ஆனால் டைம் கேப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் இயர் லாங் டெஸ்ட் சீரிஸ் வில் பி merged with PTS 3 or it has separate film syllabus. PTS 3 கூட இயர் லாங் ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆயிடும். ஃபீ ஃபார் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆன்லைன் ஃபீஸ் கிடையாது.
Year long test series students any fees need to pay, we follow same schedule. Year long நீங்க ஆன்லைன் இருந்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதாங்க, பிரச்சனை கிடையாது. Schedule for PTS2 will be released today. PTS3 have same 4 prelims navigator. Yes. Number of tests அப்படியே இருக்குங்க, ஆனா டைம் கேப் கம்மியா இருக்கும். ஷெட்யூல் ஆன்லைன்ல போடுறோம். PTS3 and PCM9 further when will it start? PCM9க்கு PTS3 டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். How to register in this PTS? நீங்க 8939696868 நம்பர் கால் பண்ணுங்க, they will tell you. So online as details how to take test. அது குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க, அவங்க இது பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, கிளாஸ் டெஸ்ட்ல எடுத்தீங்க, அதே ப்ரொசீஜர் தான். PTS மெயின்ஸ் டெஸ்ட் will be self evaluated தான். Rough diamond for prelims will start after rough diamond for mains. நீங்க இதை போட்டு குழப்பிக்காதீங்க. Please share schedule in the group. இதை ஷேர் பண்ணிரும். Year long test series can join this, but your year long test will get disturbed. Batch 3 mains test series will be available as you told evening 6 to 7. Yes. Mains test இருக்கும். PTS 3க்கு mains test வரும். Can we access both offline and online mode of exam? ஒரு மோட்ல இருக்க பாருங்க, முடியாத பட்சத்துல ஓகே. Schedule is clashing with optional test series schedule. இல்ல அப்படி ஆகாது. Your optional faculties will give you an update. நீங்க அவங்களை கேளுங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு. Alumni working aspirant PCM 225 PTS 1 join பண்ண, but test 1 test கொடுக்கல. Can I join? Yes, you can shift from PTS 1 to PTS 2. நீங்க PTS 2 ல இருந்து PTS 3 ல ஷிஃப்ட் ஆகாதீங்க, அது ப்ரொடக்டிவா இருக்காது. Batch 3 mains test series will be available as it told evening 6 to 7, sir. Yes. How to study the part what we have left before the test due to lack of time? அதுதான் இங்க நீங்க புஷ் பண்ணி தான் வந்தாவணும், வேற வழி இல்லை. நடுவில் அதுங்க பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வருதுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. Are there any upcoming? Yes, there will be another test series, PTS 3. For mains test discussion will be uploaded in the portal. No any live discussion. Year-long test series batch 1 student now I don't join prelims test series batch offline. I've already paid. நீங்க இயர் லாங் மெயின்ஸ்ல இருந்து இங்க வரீங்கன்னா பே பண்ற மாதிரி தான், தனி ஐடி கார்டு இங்க கொடுத்துருவாங்க. prelims include தான் சார், PTS batchல ஜாயின் பண்றோம். Year long test series prelims included, but that prelims will start later. I do not follow year long test series regularly. Can I join PTS 2 or 3? PTS 2 தான் ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். So just the syllabus partition differs, but the question same. Yes. I'm an Aram alumni working aspirant. I'm here in I join PTS 1. PTS 1 ல இருந்து நீங்க PTS 2 மாறிக்கலாம், பிரச்சனை கிடையாது. 2025 PCM students fees will be 3000. So only 2 pairs க்கு திருப்பி சொல்லுங்க. அதாங்க டைரக்டா இருக்கக்கூடிய பேர் தப்பா இருந்தா அதுக்கு கரெக்டா இருக்கக்கூடிய பேரும் தப்பா இருக்கும். சார் should we have to pay fees online? ஆன்லைன் ஃபீஸ் வராதுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்ன்றத உங்களுடைய டெலிகிராம் குரூப்ல we will update. நீங்க டெலிகிராம் குரூப்பை மட்டும் பாருங்க, அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினி குரூப்பை பாருங்க. டெஸ்ட் ஷெட்யூல் ஷேர் பண்ணியாச்சு. மெயின்ஸ் டெஸ்ட் will be started. இந்த டேட் பார்த்தா உங்களுக்கே புரியும், ஷெட்யூல் இருக்கும் பாருங்க. Books will update. Non-Aram students get access to the portal. How to attend online test? And are there any upcoming test series next month? Upcoming test இருக்கு நாளைக்கு. ஆன்லைன் எப்படின்றத we will update in the group. உங்களுக்குன்னு ஒரு group create ஆகும் PTS 2, அதில் அப்டேட் பண்ணிடுவோம். CSAT students only CSAT test plus GS. CSAT students only allowed CSAT. Both orientation discussion videos will be uploaded in the portal. Yes. இன்னைக்கே வந்துரும் எல்லாமே. PCM 8 batch can attend PTS 3. PCM 8 PTS 2 attend பண்ணனும், 3 attend பண்ணாதீங்க, உங்களுக்கு classes clash ஆகும். So portions will be said clearly along the source like Vipin Chandra. Yes.
அந்த இதுல இருக்கும். அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கிளாஸ்ல ஃபேக்கல்ட்டியை கேளுங்க, பிரச்சனை கிடையாது. டெஸ்ட் அப்போ பிடிஎஸ் த்ரீ டைமிங் 7 to 9 9 to 11 அப்டேட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. வி வில் டியூரிங் த ஷெட்யூல் வில் டெல் யூ. போஸ்ட் மெயின் ஃப்ரேம் மேகசின். ஓகே. Will PTS 3 when PTS will start by mid of December? PTS 2 PTS couldn't follow rough time, நீங்க PTS 2 தான் வரணும். Some patient students still didn't get ID card. When will we get? டெலிகிராம் குரூப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. uh, உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. வில் அப்டேட். சிசேட் டெஸ்ட் என்ன ஃபீஸ் நான் லேட்டர் அப்டேட் பண்றோம். நீங்க அதை இதை மட்டும் ஃபாலோ பண்றீங்க. வரும்போது நீங்க எங்களுக்கு கேளுங்க. டெஸ்ட் ஷெட்யூல் ஷேர் பண்ணியாச்சு. எஸ் எஸ். இஃப் யூ பெய்டு ஃபார் ஆன்லைன் டெஸ்டிங் ஃபீஸ் வராதுங்க. Do we need to follow spectrum within Singania? No, no, only class notes. ரெக்கார்டிங்லாம் நீங்க இது பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது டிஸ்கஷன் சொல்லுவோம், போர்ட்டல் அப்லோட் பண்ணிடுவோம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ரிவிஷன் கிளாஸ் will be uploaded in the portal. இல்ல we will share the link in the group. For PTS better it is your choice to follow online or offline. நீங்க ஆன்லைன்லயும் படிக்கலாம், ஆஃப்லைன்லயும் படிக்கலாம். PTS சும்மா OMR மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போர்ஷன்ஸ் வந்து GS கிளாஸ்ல சொல்றேன். Orientation discussion will be uploaded in the portal. Yes. PTS 3 will be on Sunday தான். சண்டேல சாட்டர்டே மாறி மாறி வரும். Which they will conduct the PTS? அதான் Saturday சொன்னேனே. PTS 3 no fees. Yes, rough time ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படியே வந்துரும். From weekend batch can I attend this test? Weekend batch ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியா டெஸ்ட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிளாஷ் ஆகும். அதுதான். வேற ஏதாவது டவுட் ஆன்லைன்? ஐடி கார்டு. ஓகே. எஸ். PYQ analysis will be provided. Optional test also Saturday. Optional faculties அதை பத்தி அப்டேட் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. For non-AM students you have to pay the fees. அந்த ஷெட்யூல் இருக்கும் பாருங்க. Yesterday Vallabhai's session will upload in YouTube. நான் சொல்றேன். Online is how to take discussion link sir. நீங்க உங்க டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அட்மிஷன் போட்டா தனியா குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுல we will update. 9th 11th டிவிஷன் கிளாஸ் இருக்கும். Do we have to prepare class test or PTS simultaneously? No, no. Vallabhai Patel session we will upload. How to register? நீங்க கால் பண்ணுங்க ஆபீஸ்க்கு, அவங்க பண்ணிடுவாங்க. கண்டிப்பா செஷன் பண்றாங்க. ஷூர். ஒரு நாள் ஃபுல்லா அதுக்கு போயிடுதுன்னு பாக்குறேன். ஆபீஸ் தான் கேட்கணும். ஓகே. வேற ஏதாவது டவுட்?
Yes, rough diamond students have to pay fees for PTS 2. Rough diamond வந்து PTS 3 தான் அதில் included. ரஃப் டைமண்ட் பிடிஎஸ் 3 தனியாக குரூப் வரும், பயப்படாதீங்க. இப்போதைக்கு ரஃப் டைமண்ட் குரூப்லேயும் டவுன் ஹாலே அப்டேட் வரும், அதுக்கப்புறம் தனியாக வரும். கேன் வி சேவ் த டெஸ்ட்? நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கலாம். சார் ஃபார் எனி பிடிஎஸ் டூ அப்படி தெர் இஸ் நோ ஃபீஸ் ஆன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் வராது, நம்ம அலுமினி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ டெட்லைன் ஃபார் அட்மிஷன் ஃபார் பிடிஎஸ் டூ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ணுறேங்க. Online student attenders get PDF on the question paper. Yes, you will get PDF about the question paper in your Telegram group. 20 time I am not now joined CSAT. How to approach CSAT test? இப்போ CSAT போட்டு குழப்பிக்காதீங்க. 2027 next year பார்த்துக்கலாம். GS test on Saturday, CSAT mains will be on Sunday for PTS to SES. Then PTS 3 no fee if alumni. PTS 3 no fee alumni online. Rough diamond இருந்தா no fee both for online offline. PTS PCM 10க்குலாம் கிடையாது, PCM 8B வரைக்கும் தான். அப்புறம் காலேஜ் பிளஸ் 2 and 3. Explanation hard copy will be given in offline. Yes. So GS test on Saturday, Sunday means for PTS 2. Yes. In mains asked 4 years current affairs questions, how to approach? அதெல்லாம் ரேண்டமா கேட்பாங்க அந்த 4 இயர்ஸ்ல, அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினுக்காக. Okay. Thank you very much. All the best.
இல்லம்மா